சிவனோட அம்சம் அனைத்தும் பொருந்திய அந்த சக்திக்கு பைரவர்னு பெயரிட்டு 8 திசைக்கும் காவலனா இருக்கும்படி சிவபெருமான் ஆணையிடுறாரு. இதுதான் முதல் பைரவர் பிறந்த கதை. இதுக்கப்புறம் புராண கதைகள்ல எக்கச்சக்கமான பைரவர்களை சிவன் உருவாக்கியதற்கு பல கதைகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு முறை தானகாசூரன் அப்படிங்கிற அசுரன் கடும் தவம் இருந்து பிரம்மதேவனை அணுகி உலகத்துல இந்த 14 லோகத்திலையும் எந்த ஆண்மகனாலையும் நான் கொல்லப்படக்கூடாதுன்னு வரத்தை வாங்கிக்கிறான். வரம் வாங்கிய அசுரனுக்கு என்ன எண்ணம்னா, அடிப்படையிலேயே பெண்கள் பலவீனமானவங்க, அப்படிப்பட்ட பெண்கள் நம்மளை தாக்க வந்தாலும் அவங்கள சுலபமா தோற்கடிச்சிடலாம். இப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டா மரணத்தை வென்று சாகா நிலை அடையலாம்னு அந்த அசுரன் நினைக்கிறான். வரத்தை வாங்கிட்ட தானகாசூரன் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வரம் கொடுத்த பிரம்மதேவன் தலையிலே கை வைக்க போக பிரம்மதேவன் பயந்து போய் ஒளிஞ்சு